தென்காசியில் நான் சொன்ன மாதிரி மேற்கிருந்து கிழக்கு பார்க்க பாய்ந்து பலபடி தெற்கு பார்க்க வந்து அதன் பிறகு கிழக்கு பார்க்க போயிடுது. அதே மாதிரி பவானிலையும் அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச இந்த இடங்கள்ல இப்படி இருக்குது. அடுத்து திருநெல்வேலியில், ஆனால் அங்கே வந்து தெற்க இருந்து வடக்க பார்க்க போயிடுது. இப்படி எங்கே வடக்க இருந்து தெற்க பார்க்க போய் பலபடி கிழக்க பார்க்க அந்த நதி பாயுதோ அந்த இடத்துல நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பலன் உண்டு. இதெல்லாம் ஒன்றும் முடியலைன்னா உங்கள் பகுதிகளில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலில் போய் சிவன் முன்னால் இருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு பலன். ஒவ்வொரு கிரகாதிபதியும் பற்றி போற்றி போற்றின்னு நீங்கள் அங்கே சொல்லலாம். அங்கே நீங்கள் பூவோ பட்ட எதையுமே கொடுக்க வேண்டாம். கோவிலில் அந்தந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். இந்த நவக்கிரகத்தால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன ராசி அமைப்பினர் இருக்காங்களோ அவங்க பூரா அந்தந்த நவக்கிரகாதிபதியினுடைய வஸ்திரம் பூவெல்லாம் எடுத்து சுவாமிக்கு சாத்தி அந்த பூவால் அர்ச்சனை பண்ணலாம். முடியாத நபர்கள், பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் வெறும் வில்வத்தை எடுத்து சுவாமிக்கு பண்ணலாம்.